வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் நெல்லிக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: நெல்லிக்காய் 300 கிராம், இதை நல்லா 2-3 டைம் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு மேலே இட்லி தட்டில் நம்ம நெல்லிக்காய் வச்சு வேக வச்சுக்கலாம். நெல்லிக்காய் வேகிறதுக்கு 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும். பெரிய நெல்லிக்காவாக இருந்தானா 10 நிமிஷம் ஆகும். கொஞ்சம் சின்னதாக இருந்தானா 8 நிமிஷத்தில் வெந்துடும். நான் 8 நிமிஷத்தில் எடுத்து பார்த்தேன், விரிவடையில். இப்போ 10 நிமிஷத்தில் எடுத்து பார்க்கலாம். எப்படி நல்லா விரிஞ்சிருக்கு பாருங்கள் நெல்லிக்காய். இந்த மாதிரி நல்லா விரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா நீங்கள் 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேக விடுங்க. அடியில் தண்ணி இருக்குது பாருங்கள் இட்லி தட்டில், அதை ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. நெல்லிக்காய் நல்லா ஆறிடுச்சு. இப்போ உள்ளே இருக்கிற கொட்டையை எடுத்துடலாம். எவ்வளோ ஈஸியாக பிக்க முடியுது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். இன்னொரு நெல்லிக்காயும் நான் எடுத்து காட்டுறேன். எவ்வளோ ஈஸியாக பிரிக்க முடியுது பாருங்கள். இந்த மாதிரி லேயராக வரும். நல்லா வேக வச்சிங்கன்னா உள்ளே இருக்கிற கொட்டையை எடுத்து போட்டுடலாம். மிச்சம் இருக்கிற நெல்லிக்காயையும் இந்த மாதிரி எல்லாத்தையும் உரிச்சிடலாம். எல்லா நெல்லிக்காயிலையும் உள்ளே இருக்கிற கொட்டையை இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிடாதீங்க. ஒரு டைம் குறப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் வேக வைக்கிறப்போ எனக்கு தண்ணி 1/4 டம்ளர் கிடச்சிச்சு. அந்த தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். குறப்பாக அரைச்சாச்சு பாருங்கள். இப்போ 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே தண்ணி சேர்க்காதீங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நைஸாக அரைக்க முடியலனாலும் திப்பியாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த அளவு கரைப்பட்டாவே போதும். நம்ம தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். வானொலியில் 100 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க. மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அது 2வது டீஸ்பூன், 3வது, 4வது ஆஃப் பண்ணிவிட்டு வெந்தயத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி தான் இருக்குது. அரைச்சி வச்ச நெல்லிக்காய் விழுதை சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃபில் தான் இருக்குது. எல்லா நெல்லிக்காய் விழுதையும் கலந்துட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா பொடியும் சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா, அதெல்லாம் கருகி போயிடும். எல்லாம் கலந்து விட்டுட்டு நம்ம ஆன் பண்ணிக்கலாம். தண்ணியில் எதுவுமே சேர்த்துறாதீங்க. நல்லா இந்த எண்ணெயிலே கலந்து விடுங்க. நான் இன்னும் அடுப்பை ஆன் பண்ணலை. எல்லாம் கலந்து விட்டுட்டு பொறுமையாக நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் இப்போ உப்பு சேர்க்குறேன். இது ராக் சால்ட்டு. உங்கள்கிட்ட கல்லுப்பு இருந்தாலும் கல்லுப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடியில் அடி பிடிச்சிரும். கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கைவிடாமல். நல்லா சுருண்டு வரணும் தொக்கு ரெடி ஆகிறதுக்கு 30 நிமிஷம் ஆகும். உப்பு காரமும் செக் பண்ணிக்கோங்க. காரம் கம்மியாக இருந்ததுன்னா இப்போவே நம்ம போட்டுக்கலாம். உப்பு கம்மியாக இருக்கறனால மறுபடியும் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இது ராக் சால்ட்டு. நல்லா கலந்துக்கோங்க. இந்த தொக்குக்கு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். அந்த கரண்டிலையும் ஒட்டாமல் வரணும். அதுதான் தொக்கோட பதம். அது வரைக்கும் நம்ம சிம்லேயே வச்சு நல்லா வேக விட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரைக்கு பதில் வெல்லம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் குப்பை இல்லாத வெல்லம்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சுகர் பேஷண்ட்டாக இருந்ததுன்னா நாட்டு சர்க்கரையை அவாய்ட் பண்ணிவிடுங்க. சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலர் நல்லா மாறிடுச்சு பாருங்கள். எண்ணெய் சைடில் பிரிஞ்சு வரணும். நல்லா எண்ணெயும் பிரிஞ்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பெரிய நெல்லிக்காய் சைஸு எலுமிச்சம்பழம் ஒன்று கட் பண்ணி புளிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம இது ஊற்றணும். ரொம்ப சூடாக இருக்கிறப்போ அது ஊற்றிடக்கூடாது. நல்லா கலந்துக்கலாம். எலுமிச்சம்பழம் புளிகிறப்போ அந்த பவுலில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்லா ஆறினோடனே கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. இது இட்லி, தோசை, தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சுவையான நெல்லிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.